இனோவா கார்ல வராரு. அப்ப விஜய் சார மட்டும் தான் பார்த்தேன். உள்ள நடிகை திரிஷா இருக்கிறத நான் வந்து பார்க்கல. அப்புறம் செய்தியில வந்தா தான் வந்து அவங்க 2 பேரும் ஒண்ணா வந்திருக்காங்கன்னு நமக்கு வந்து தெரியும். அப்ப இந்த முன்னணி பொறுப்பாளர்லாம் அங்க வந்து நின்னுட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, இது அவரு பர்சனல் தானே. இப்ப வந்து நடிகை திரிஷாவ அவரு கூட்டு போறது அவரு பர்சனல். கட்சிக்காரனுக்கு அங்க என்ன வேல? அப்ப இவங்கலாம் தான் திட்டமிட்டு அவர வந்து கூட்டிட்டு போறாங்கன்னு நான் சொல்ல வரேன். இப்ப நான் சொன்னபடியே இவங்கலாம் திட்டமிட்டு இந்த நிகழ்ச்சிய வந்து அரங்கேற்றுறாங்க. அவரோட பர்சனல் லைஃப்க்குள்ள இவனுங்கலாம் எட்டி பார்க்குறானுங்க. அதுதான் வந்து பிரச்சனையே. சார் பிரச்சனை சார். நீங்க ஒரு 6 மாசம் வராதீங்க சார். இல்ல நீங்க தினமும் வீட்டுக்கு போங்க. வீட்ல இருங்க. இத பிரச்சனைய சார்ட் அவுட் பண்ணுங்க. இது வந்து உங்களோட இமேஜ வந்து பாதிக்கும்னு சொல்றதுக்கு ஒருத்தன் கிடையாது சார் அங்க. அவரால என்ன பயன்பெற முடியும்? இப்ப அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இப்ப இருக்கிற மாவட்ட செயலர் எல்லாமே புசி ஆனந்த் போட்ட மாவட்ட செயலர்கள் தான். இப்ப இருக்கிற வேட்பாளர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, வெளியில இருந்து எடுத்த வேட்பாளர் தான். ஏன் கட்சியில விஜய்க்காக உழைச்சவங்க யாருமே இல்லையா? இதெல்லாம் வந்து அவர வந்து ரொம்ப பிரஷர் குடுக்குது. அவரால வெளியில அவர் யார்கிட்ட சொல்லுவாரு சார்? அப்பா கூட இல்ல. அப்பா கூட இருந்தா சொல்லலாம். அம்மா கூட இல்ல. அம்மா கிட்ட சொல்ல முடியாது. குழந்தைகள் குறைஞ்சபட்சம் மனைவி கிட்ட உங்களுக்கு வந்து சிக்கல் இருந்தா கூட, குழந்தைகளோட நீங்க வந்து பேசினா, உங்க இயல்பு நீங்க வருவீங்க. அந்த மாரி அவரு ஒரு இறுக்கமான சூழ்நிலையில எல்லாரும் வச்சுக்கிட்டு, இப்ப எல்லாருமே வந்து பழிய தூக்கி திரிஷா மேல போடுறாங்க. அவங்களும் வந்து ஒரு பெண்மணி தான். ஸோ அவங்களுக்கும் வந்து விஜயோட வாழ்க்கைக்குள்ள வரணும் அப்டின்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அப்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. இப்ப இவ்ளோ பிரச்சனைகள் வருதுன்னா, குறைஞ்சபட்சம் இப்போ புசி ஆனந்தோ, இல்ல மத்த நபர்களோ என்ன சொல்லலாம்? மேடம் ஏன் மேடம் அவர கூட்டு போறீங்க? அவரு உ உங்களுக்கு ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். இல்ல உங்களுக்குள்ள என்ன வேணாலும் உறவு இருந்துக்கலாம். இப்ப எங்க கட்சி தலைவர் அவரு. நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இவங்க சொல்லணும்ல.